அக்ஷரா, இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரம், அதாவது அகஸ்தியர் எழுதியது, அது 17 ஸ்லோகம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம்ல. இன்னைக்கு நம்ம 18வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற ஸ்லோகம் சொல்கிறியா? சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கிருஷ்ணாமி சித்தர் பௌத்தமே சதா. வெரி குட். முதல்ல 17வது ஸ்லோகம் படிக்கிறேன். அது படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை நானே திருப்பி சொல்லிடுறேன் பொருள். சரியா? பத்மதா பத்மவம்சாச்ச பத்மரூபே நமோ நமः பரமேஷ்டியை பராமூர்த்தியை நமஸ்தே பாபநாசினி அப்படின்னு. பத்மா அப்படின்னாலே, பத்மம்னாலே என்ன பூ? தாமரை. ஆமா, தாமரை. பத்மதா தாமரையை கொடுப்பவளே அப்படின்னா பத்மதா. தான்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். சரியா? ரஷ்யன் லாங்குவேஜ்ல கூட தான்னா கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, அது இந்த இடத்துல தாமரையை கொடுக்கறதுன்னா தாமரை பூவை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்ல. தாமரை வந்து எதுக்கான அடையாளம்? தாமரை சாமிலாம் அது மேல உட்காருவாங்க. கை தாமரை, கால் பாத தாமரை, இதய தாமரை, எல்லாம் தாமரை தான். தாமரைங்கிறது கருணையின் அடையாளம். சரியா? அப்ப கருணை கொண்டவளே அப்படின்னு சொல்றாங்க. பத்ம வம்சாச்ச, அந்த வம்சம்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வம்சமே அப்படிதான். தாத்தா, தாத்தாவோட தாத்தா, பாட்டி, பாட்டியோட பாட்டி, எல்லாம். சரியா? அந்த தாமரை வம்சமே நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. பத்ம ரூபே நமோ நமஹ, உன்னுடைய ரூபம், உன்னோட நீ பார்ப்பதற்கு உன்னை பார்க்கறதுக்கு தாமரை மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தாமரைங்கிறது தூய்மையை குறிக்கும், வெண்மை. ஏன்னா வெண்தாமரை, வெள்ளை ட்ரெஸ் தானே எப்பவுமே சரஸ்வதிக்கு போட்டு வெண்பட்டுல தான் உடுத்துவாங்க. அது வந்து பியூரிட்டி, ரொம்ப சுத்தமானவள், பரிசுத்தமானவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதைத்தான் குறிக்குது. பரமேஷ்டியை பராமூர்த்தியை, மூர்த்தினா கடவுள்னு அர்த்தம். எல்லாம் பராமூர்த்தி, பரா அப்படின்னாலே எல்லாம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இருக்கிறதுலே பரமேஷ்டியை, இருக்கிறதுலே உயர்ந்ததுமான பராமூர்த்தியை, மூர்த்தி ரூபத்தை கொண்டுள்ளவளே உனக்கு நமஸ்காரங்கள். நீ என்ன பண்ணுவ? பாப நாசினி, பாவங்களை நாசம் பண்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாவங்களை அழிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். மகாதேவியை மகாகாளியை மகாலட்சுமியை நமோ நமக பிரம்ம விஷ்ணு சிவாயைச்ச பிரம்மன் ஆரியை நமோ நமக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவினா எல்லாம் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி, துர்கை எல்லாரையும் தானே குறிக்கும். வெறும் தேவின்னு சொல்லாம மகாதேவியை அப்படின்னு சொல்றாங்க. தேவி தேவன், மகாதேவன். அந்த மாதிரி தேவி மகாதேவி. மகான்னா என்ன அர்த்தம்? பெரிய அர்த்தம். இருக்கிறதுலயே எல்லாரையோட பெஸ்ட், உயர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். மகாதேவி, தேவிகளுக்கு எல்லாம் உயர்ந்த தேவியாக இருப்பவளே. மகா காளியை, நம்ம காளி உமாச்சி சொல்றோம்ல, காளி உமாச்சிக்கே ஏன் காளின்னு பேருன்னா, சம்ஸ்கிருதத்துல கால் அப்படின்னா நிறைய பொருள் இருக்கு. அதுல நேரத்தை குறிக்கும், காலத்தை. அதனாலதான் காலம்னு சொல்றோம்ல. என்ன காலம் இது அப்படின்னு கேட்கறோம்ல. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி சீசன்ஸ், பருவ காலங்களை சொன்னாலும் சரி. காலம்னா டைம், சீசன் அர்த்தம், அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு காலம்னா பிளாக்னு அர்த்தம். சரியா? காளி பாக்குறதுக்கு என்ன நேரத்துல இருக்கா? பிளாக் கலர்ல. அதனாலதான் காளிக்கே காளின்னு பேரு. சரியா? கருப்பு மரியா, கால்னா கருப்பு. ஆமா, காக்கா கருப்பு, கால். சரியா? இங்க மகாகாளி. சரி, காளி மகாகாளி அப்படின்னா காளி எதை குறிக்கிறது? காளி தெய்வம் எதனுடைய சிம்பாலிசம்? அதாவது யாரு ரொம்ப தப்பு செய்யறாங்களோ அவங்க அழிப்பாங்க. யார் லைக் ரொம்ப தப்பு செஞ்சு இப்போ யாரையா அவங்க கொல்றாங்கன்னா, காளி அவங்களுக்கு ஏதாவது திருப்பி யார் தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு திருப்பியும் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருவாங்க. அவங்க கஷ்டப்பட வைப்பாங்க. ஏன்னா யாரு அவங்க ஹர்ட் பண்ணாங்களோ அது ரொம்ப தப்புனால they have to deserve what they did. ஆமா, என்ன தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும். சரியா? கரெக்ட். அவங்க அதனாலதான் துர்கை, காளியோடைய காலில் எல்லாம் பார்த்தா ஒரு அசுரன் இருப்பான், எப்பவுமே மிதி வாங்கிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அதர்மத்தை அழிச்சிடுவாங்க. அதுக்கு தான் காளி. சரியா? மகா காளியை அப்படின்னா இந்த இடத்துல அசுரர்கள் அரக்கர்கள்னா ஏன்னா கோர பல்லு வச்சுட்டு அப்படியே ஹேன்னு வருவாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அறியாமைங்கிற ஒரு அரக்கனை அழிச்சிடுவா சரஸ்வதி, அதனால மகா காளியை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அறியாமைனா ஒன்றும் தெரியாம இருக்கிறது. சரஸ்வதி தேவி கலைக்கான எல்லாம் வித்தைக்கான வித்யா தேவி தானே சரஸ்வதி. அதனால வித்தை தெரியாம ரொம்ப அறிவே இல்லாதமா இருக்கிற அந்த தன்மையை அழிச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால மகா காளியை. அடுத்தது மகாலட்சுமியை. லக்ஷ்மினா யாரு? லக்ஷ்மி வந்து பணம் கொடுப்பாங்க. அது யாரோட மனைவி லக்ஷ்மி? விஷ்ணு. ஆமா, லக்ஷ்மிங்கிறது செல்வத்துக்கான அதிபதி. சரியா? இங்க மகாலட்சுமி அப்படின்னா செல்வத்திலேயே இருக்கிறதுலே பெஸ்ட் செல்வம் எது அப்படின்னா காசு பணம்லாம் இல்ல. இருக்கிறதுலே பெஸ்ட் செல்வம் எது? மனசு. ரொம்ப புத்திசாலியா. ஆமா, அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. செவிச்செல்வம் அப்படின்னா காதால கேட்டு மற்றவங்க சொல்றத கேட்டு அட்வைஸ் கேட்டு அதுபடி நம்ம முடிவெடுக்கிறது. சரியா? எது மற்றவங்க சொல்றத கேட்கறது அப்படின்னு அர்த்தம். கேட்க கேட்க நமக்கு அறிவு வளரும்ல, அதனால அதுதான் இருக்கல பெஸ்ட் செல்வம் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க மகாலட்சுமி அப்படின்னா இந்த இடத்துல மகாலட்சுமின்னா லட்சுமியை தான் குறிக்கும். இந்த இடத்துல கேள்வி செல்வம் அப்படிங்கிறதுனால சரஸ்வதியை குறிக்குது. சரியா? இப்படிப்பட்ட தேவிகளுள் தலைவியான காளியின் தலைவி, இந்த அதர்மத்தை அழிக்கக்கூடியதுல தலைவியான, செல்வத்தில் தலைவியான மகாலட்சுமி, இப்படிப்பட்ட உனக்கு என் நமஸ்காரங்கள். அடுத்தது பிரம்ம விஷ்ணு சிவாயேச்ச. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த திருமூர்த்திகள் அவங்க ஒன்னொன்னும் அவங்க என்ன தொழில் செய்வாங்க தெரியுமா? பிரம்மா என்ன பண்ணுவாரு? பிரம்மா வந்து ஏதாவது கிரியேட் பண்ணுவாரு. வெரி குட், படைப்பாரு. அடுத்தது விஷ்ணு. விஷ்ணு வந்து காப்பாத்துவாரு. சூப்பர். சிவன் வந்து அழிப்பாரு. ஆமா, இந்த இடத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருனுடைய தாத்பரியம் எசன்ஸ் நீதான் அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிரம்மா எப்படி எல்லாத்தையும் படைப்பாரோ அந்த மாதிரி ஞானத்தை அருளச் செய்பவள் அல்லது அறிவை படைக்க செய்பவள் நீதான் அப்படின்னு ஒரு விஷயம். விஷ்ணு அப்படி வித்தையை காக்கக்கூடியவளும் நீதான், அந்த இடத்துல விஷ்ணுவா இருக்காங்க. அதே மாதிரி யாரு அறியாமைய அழிக்கக்கூடிய கடவுள் சிவன். அதனால இந்த இடத்துல அறியாமையை அழிக்க செய்பவள், உனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு, சரஸ்வதியை வேணும்னு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இல்ல, அப்படின்னா அறியாமைய அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய கடவுள், அந்த இடத்துல சிவனாகவும் இருக்கிறாய். அப்படிங்கிறதுனால பிரம்ம விஷ்ணு சிவாயேச்ச பிரம்மன் ஆரியை நமோ நமக. அதாவது பிரம்மம் அப்படின்னாலே உயர்ந்தது கடவுள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆரியை பிரம்மன் ஆரியை நமோ நமக. ஆரியன் அப்படின்னா முற்றும் உணர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது எல்லாம் தெரிந்தவன். அதனால ஆரியன்ங்கிறது கடவுளோட பேரு. கடவுளுக்கு தானே எல்லாம் தெரியும். ஆரியன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் வேர்டு வந்து பூரியன். ஆரியன் பூரியன். நிஜமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. அதாவது திருக்குறள்ல 241வது குறள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் புல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னன்னா காசு இருக்குல்ல, காசு பணம் அதெல்லாம் அறிவில்லாத ஒரு வடிகட்டின முட்டாள்கிட்ட கூட சில சமயம் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது ஆனா காசு வச்சுட்டு இருப்பான். எப்படி அப்படின்னா அவங்க அப்பா தாத்தா யாராவது கொடுத்துருப்பாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அதனால அவன்கிட்ட காசு இருக்கும். வடிகட்டின முட்டாள்கிட்ட காசு இருக்கும். ஆனா இருக்கிறதுலயே கருணைங்கிற ஒரு செல்வம் இருக்குல்ல, அது புத்திசாலிங்களுக்கு ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். எதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி பூரியார் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே தெரியாதவன் வடிகட்டின முட்டாள்னு அர்த்தம். அதுக்கு நேர் ஆப்போசிட் வேர்டு தான் ஆரியர் பூரியர். சரியா? இங்க ஆரியன் அப்படின்னா எல்லாம் முற்றும் உணர்ந்த பிரம்மனே நீதான் அப்படின்னு சரஸ்வதியை சொல்றாங்க. சரியா? இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சொல்றியா? எசேன்னு சொல்றியா? மகாதேவியை மகாகாளியை மகாலட்சுமியை நமோ நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவாயைச்ச பிரம்மன்னாரியை நமோ நமஹ. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.